இப்போ வந்து ஒரு பொருள் இப்போ வந்து ஒரு மாங்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எத்தன நாளைக்கு அது மாங்காவா இருக்கும்? கெட்டு போகாம இருக்கும், அழுகாம இருக்கும் அப்படின்னா, 10 நாளைக்கு கூட அது கெட்டு போகாம, அழுகாம இருக்கும். அதே மாங்காவ நீங்க வேக வச்சுருங்க. உடனே அது வந்து மறுநாளே அழுக ஆரம்பிச்சுரும். கெட்டு போக ஆரம்பிச்சுரும். நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சுரும். நெருப்புல தண்ணீல வேக வச்சுட்டீங்கன்னா, மறுநாளே கெட்டு போக ஆரம்பிச்சுரும். 10 நாள், 12 நாள் கூட அந்த மாங்கா நீங்க பறிச்சு வச்சீங்கன்னா, ஒண்ணும் ஆகாம இருக்கும். மாங்காய் என்பது பழமாகும். அப்புறம் பழம் வந்து அழுக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 12 நாள் கூட இருக்கும். அதே மாங்காவ வேக வச்சுட்டீங்கன்னா, வே வேக வச்சுட்டீங்கன்னா மறுநாளே கெட்டு போயிடும். அழுக ஆரம்பிச்சுரும். நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சுரும். அப்போ ஒரு மாங்காய் உயிருள்ள அந்த உணவு. அது பறிச்சாலும், நம்ம பறிச்சு வச்சாலும் அதில உயிர் இருக்குது. உயிர் இருக்க போய் தான் அது அந்த மாங்காய் பழமா மாறுது. பழமா மாறி அல்லது பழமா மாறலன்னா கூட இல்ல பழமா மாறுதுன்னு வச்சுக்கங்க. மாங்காய் பறிச்சா கண்டிப்பா பழமா மாறும். மாறி அழுகுறதுக்கு 12 நாள் கிட்ட எடுக்கும். சாகுறதுக்கு. அழுகுதுன்னா சாகுறதுக்கு. 12 நாள் அது உயிரோட இருக்குது. அப்ப அதுக்கு எவ்வளோ தாங்குகிற திறன் இருக்கு பாருங்க. ஆனா நம்மள சுத்தி அந்த மாங்காவ சுத்தி அதை அழுக வைப்பதற்கான கிருமிகள் எப்பவும் தயாரா தான் இருக்கு. நம்ம உடம்பே நம்ம பார்த்தீங்கன்னா, செத்து போனா மறுநாளே நாற ஆரம்பிச்சுருது அப்படின்னா, அப்ப நம்மை சாப்பிடுகிற நம்ம உடம்பே புழு வச்ச ஆரம்பிச்சுரும். நம்ம செத்து போனோம்னா உடனே நம்ம உடம்ப சாப்பிடுறதுக்கு நம்ம உடம்புல நெறைய கிருமிகள் இருக்கு. அதையெல்லாம் எதிர்த்துக்கிட்டு நம்ம உடம்பு இன்னைக்கு உயிரோட இருக்குது. அதுபோல தான் அந்த மாங்காயும் நீங்க பறிச்சு வச்சீங்கன்னா, 12 நாளைக்கு அது உயிரோட இருக்கும். 12 நாளைக்கு அப்புறம் தான் அது சாக ஆரம்பிக்கும். அழுக ஆரம்பிக்கும். ஆனா நீங்க ஒண்ணு சமைச்சுட்டீங்கன்னு வைங்க அதே மாங்காவ, 6, 7 மணி நேரத்துக்கு மேல அது அழுக ஆரம்பிச்சுரும், நாற ஆரம்பிச்சுரும். சமைக்கும்போதே அது செத்து போச்சு. அப்ப அப்படிப்பட்ட உணவ நீங்க சாப்பிட்டீங்கன்னா, இந்த உடம்புக்குள்ள போய் அது வந்து என்ன ஆகும்? அந்த மாரி உணவ சாப்பிட்டீங்கன்னா, அந்த உடம்புக்கு அது எதை கொடுத்து விடும்? என்ன ஆற்றலை பெருசா குடுத்துரும்? அதனால தான் நோய் வருது. நோய் வர காரணம் என்னது? இந்த மாரி செத்துப்போன சமைச்ச உணவு சமையல்ங்கிற பேர்ல செத்துப்போன உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதனால வந்து பச்சையா உயிருள்ள உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா, அப்ப அது உடம்புக்குள்ள போம்போது, எவ்வளோ பெரிய உயிராற்றலை அது குடுக்கும்னு நெனச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மள வந்து குளிர தாங்க முடியல, வெயில தாங்க முடியல. வெயில தாங்க முடியலன்னு ஏசி போட்டுக்கிறோம். குளிர தாங்க முடியலன்னு சொல்லி கம்பளி போட்டுக்கிறோம். கம்பளி, போர்வை இந்த மாரியெல்லாம் போட்டுக்கிறோம். ஹீட்டர் போட்டுக்கிறோம். எதையுமே தாங்க முடியல நம்மளால. காரணம் செத்துப்போன சமைத்த உணவுகளை சமைத்து சாகடிக்கப்பட்ட உணவு. சமைப்பதால் சாகடிக்கப்படுகிற உணவு. அதை சாப்பிடுவதால் தான் நமக்கு இந்த மாரி பிரச்சனை. இப்போ சமைக்காம பச்சையா சாப்பிடணும். அப்ப சமையல்னு ஒண்ணு எதுக்குப்பா கண்டுபிடிச்சாங்க? அப்படின்னா, சமையல்ங்கிறது வந்து என்ன தெரியுமா? பல காய்கறிகள ஒண்ணா ஒரு இந்த சேலட் மாரி சாப்பிடுறாங்களே, இதான் சமையல். எதோட சேர்த்தா சுவையா இருக்கும். இதுதானே சமையல். சமையல்னா என்ன? ஒரு பல உணவுகளை சேர்த்து, இதோட இது சேர்க்கணும். இந்த இதுக்கு இது சேர்க்கக்கூடாது. ரசத்துக்கு இது சேர்க்கக்கூடாது. ஏன்னா அப்படி சேர்த்தா அது சுவையா இருக்காது. பொரியலுக்கு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஒரு மீன் குழம்புக்கு இத சேர்க்கக்கூடாது. எதோடு சேர்த்தால் சுவையாக இருக்கும். கடைசியா நீங்க என்ன கொண்டு வரீங்க? சுவைய தான் கொண்டு வரீங்க. அதுபோல தான் நீங்க பச்சை சேலடுன்னு பண்றோம்ல, ஒரு மாங்காயோட இந்த திராட்சை பழத்த சேர்க்காதீங்க. மாங்காய் துண்டோட திராட்சை பழத்த சேர்க்காதீங்க. பேரிச்சம்பழத்தையும், திராட்சை பழத்தையும் கடிச்சு சாப்பிடுங்க. இந்த மாரி ஒரு கலந்து சாப்பிடுறது. எதோடு சேர்க்க வேண்டும்? சேர்த்தால் சுவையாக இருக்கும். அப்படிங்கிறது தான். வாழைப்பழத்தோட நீங்க எத சேர்ப்பீங்க? ஒரு மாதுளைய சேருங்க. மாதுளை பழத்த சேருங்க. மாதுளை முத்துகளை சேருங்க. சேர்த்து 2ம் கலந்து சாப்பிடுங்க. முளை கட்டிய ஒரு பயிர எடுத்து, அதில மாதுளைய சேர்த்து கலந்து சாப்பிடுங்க. நல்லாருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். இதுதான். கடைசியா நீங்க ஒரு புதிய சுவைய உருவாக்குறீங்க. சமையல்ங்கிறது என்னன்னா, இயற்கையாவே ஒரு சுவை இருக்கு. அத ஒண்ணோட ஒண்ணு சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய சுவை கிடைக்கும். கொஞ்சம் முளைகட்டிய பயிர சாப்பிடுவீங்க. அப்புறம் ஒரு 4 மாதுளைப்பழ முத்துக்களை கலந்து, அந்த முளைகட்டிய பயிர சாப்பிடும்போது அதில ஒரு புதிய சுவை கிடைக்கும். அதில கொஞ்சம் பேரிச்சம்பழத்த சேர்த்தீங்கன்னா, புதிய சுவை கிடைக்கும். புதிய சுவை உருவாக்கணும். இதுதான் வந்து இயற்கையான சமையல். பசுமை சமையல்ன்னு உயிருள்ள உணவுகளை நாம் சமைப்பது. ஒரு புதிய சுவையை உருவாக்குவது. இன்னைக்கு சமைக்கிறதுன்னு நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே என்னன்னா, சாகடிக்கப்பட்ட உணவுகள். அதை எப்படி சமைப்பது? அவற்றில் எப்படி புதிய சுவைகளை கொண்டு வருவது? சமைப்பதன் மூலமாக சாகடிக்கப்பட்ட உணவுகள்.
அதில் எப்படி உங்களுக்கு புதுமையான சுவையை கொண்டு வருவது, அதுதான் இன்றைய சமையலாக இருக்குது. அந்த சமையல் நமக்கு நோயை தருகிறது. அதனால் நோயை தராத சமையல் எது அப்படின்னா, பழங்கள், காய்கறிகள், இது உயிருள்ள உணவுகளை ஒன்றோடொன்று கலந்து பச்சையாக சாப்பிட வேண்டும். அதில் வேறு எதையும் சேர்க்காதீங்க. இந்த மிளகாத்தூள் சேர்க்காதீங்க. மிளகாத்தூள் கூட மிளகாவை எங்கேயாவது கொஞ்சமாக கிள்ளி போட்டு எதையாவது அதை வேக வைக்காமல் மிளகாவை கொஞ்சமாக கிள்ளி போட்டு ஏதாவது ஒரு இனிப்பான பழத்தோடு சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு முயற்சி பண்ணி பாருங்கள். மற்றபடி இன்றைக்கி நம்ம மிளகாவை நிறைய போடுறோம்ல, அதெல்லாம் சமைத்த உணவுகள், அந்த செத்துப்போன உணவுகளுக்கு தான் அதெல்லாம். அந்த மாதிரி நம்ம உணவு முறையே அதுதான் வந்து தவறான உணவு முறை ஏற்படுத்திய பிரச்சனைகள் தான் போர்கள், நோய்கள், இது எல்லாமே. நம்ம என்ன எதுக்காக அப்போ நம்ம இந்த மாதிரி சமைக்கிறோம்? வெறும் சுவைக்காக சமைக்கிறோம் அப்படி கிடையாது. நம்ம வந்து குரங்குகளாக காடுகளில் வாழ்ந்தோம். இந்த பூமியை நாம் வசப்படுத்த வேண்டும். அங்கே வந்து வேட்டையாடுதல் மூலமாக நம்ம ரொம்ப பயந்து போயிட்டோம். சிங்கம், புலி, கரடிலாம் நம்மளை வேட்டையாடிச்சு. வேட்டையாடும்போது நமக்கு வந்து மரண பயம் ஏற்பட்டது. அதனால தான் மனம் என்கிற நோயே ஏற்பட்டுச்சு. மனம் என்கிற நோய் ஏற்பட்டதுனால மனிதர்கள் அந்த மரண பயத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த மரண பயத்துக்கு அந்த மனம் என்கிற நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பூமியை நம்ம வசப்படுத்துகிறோம். இந்த பிற உயிரினங்களை கட்டுப்படுத்துகிறோம். சிங்கம், புலி, கரடி எல்லாம் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தி இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றுகிறோம். ஒரு மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். பிற உயிரினங்களை பற்றி நமக்கு மரண பயம் வரவே கூடாது. இந்த வேட்டையாடுதல் என்கிற உணவு சங்கிலிருந்து விடுபட வேண்டும். அப்போ இந்த பூமியை நமது வசப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை தருகிற ஒரு ஊக்க மருந்து தான் இந்த சமையல் உணவு. அளவுக்கு அதிகமான வலிமை அதை தரும்போது நம்ம மரண பயத்தை அது அதிகப்படுத்துகிறது, இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்துகிறது. இந்த இந்த சோறெல்லாம் சாப்பிடும்போது மரண பயம் இன்னும் அதிகமாகிறது. அதுபோல் நம்ம கோபம் இன்னும் அதிகமாகிறது, பழி உணர்ச்சி இன்னும் அதிகமாகிறது, நமக்கு அறிவு இன்னும் அதிகமாகிறது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு இந்த பூமியை நமது வசப்படுத்துகிறோம். ஏன்னா சிங்கம், புலி, கரடியெல்லாம் ஒரு மனித ரவுடிகளில் ஒரு 10 ரவுடிகளுக்கு சமமானவர்கள். ஒரு சிங்கம்லாம் சும்மா அப்படி கிழிச்சிரும். அப்படி அதுக்கு இடையில் 5 கத்தி 4 கத்தி இருக்குது. கால் விரல்களில் ஒவ்வொரு கால் விரல்களிலும் 4 கத்தி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கத்தியை வச்சுக்கிட்டு உங்களை வந்து பாஞ்சு வேட்டையாடும். வாய் வேற கத்தி தான், அதுக்கு பற்கள்லாம். சிங்கம், புலியெல்லாம் சும்மா பிடிச்சதுன்னா அவ்வளோதான். பிடிச்சிட்டு விட்டாலே போதும், கடிச்சிட்டு விட்டாலே போதும், பராண்டிட்டு விட்டாலே போதும். அதன் பிறகு உங்களை மீட்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தன்மை கொண்ட அந்த சிங்கம், புலி, கரடி பயங்கரமான ரவுடிகள். அப்போ சிங்கம்லாம் இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் 1 கோடி ரவுடிகள் இருந்திருக்கும். கோடிக்கணக்கான சிங்கங்கள் இருந்திருக்கும் அப்படின்னா கோடிக்கணக்கான ரவுடிகள். அதுபோல் புலியும் ஒரு ரவுடி தான். பல கோடி கணக்கில் இந்த உலகத்தில் புலிகள் இருந்துச்சு. அப்போ நம்ம இதையெல்லாம் வேட்டையாடணும். அது ஏற்படுத்தின பயத்தில் தான் நமக்கு மனம்ங்கிற நோயே வந்துச்சு. மனம்ங்கிற நோய் தான் நமது உருவத்தில், தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. மனிதராக நாம் இன்று தோற்றம் பெறுகிறோம். ஆனால் நமக்கு அந்த மனம்ங்கிற நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மரண பயம் இருக்கக்கூடாது. சிங்கம், புலி, கரடிகளெல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். அதோட ஆட்டத்தை கூட்டத்தை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் என்ன பண்ணாங்க, அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பூமியை நம்ம வசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்களை கண்டுபிடிச்ச உடனே தான் அந்த சிங்கம், புலிகளை விரட்டி விரட்டி வேட்டையாடுறாங்க. அவ்வளோ அது நீங்கள் உங்கள்கிட்ட உலோகங்களால் ஆனால் கத்தி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடப்பாரை, ஈட்டி எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களால் ஒரு சிங்கத்தை எப்படி வேட்டையாட முடியும்? நினச்சி பாருங்கள். கஷ்டம், முடியவே முடியாது. வெறும் கல்லை எடுத்தோ கம்பை எடுத்தோ ஒரு சிங்கத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. அது இன்னும் கோபம் அதிகமாகிடும். அதுக்கு ஒரு புலியை ஒன்றுமே பண்ண முடியாது. எப்போ அந்த உலோகத்தை கண்டுபிடிச்சி அருவா, ஈட்டி, கத்தின்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து சிங்கம், புலியெல்லாம் வேட்டையாடுறாங்க. அப்போது இந்த இரும்பை எப்போ கண்டுபிடிக்கிறான்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சதா இப்போ சமீபத்திய ஆய்வு சொல்லுது. அப்போது தமிழ்நாட்டில் தான் முதல்ல மனுஷங்களே இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் இந்த உலோகங்களை கண்டுபிடிச்சி அதன் பிறகு தான் தைரியமாக இந்த உலகம் முழுக்க பரவுகிறாங்க. உங்கள் கையில் ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் கற்காலங்களில் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. அப்போ இந்த பூமி எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும். மரத்தை வெட்ட உங்களுக்கு உலோகங்கள் தேவை. உலோகங்களே கண்டுபிடிக்கப்படாத கற்காலத்தில் இந்த பூமி பயங்கர பசுமையாக இருந்திருக்கும். மரங்களே வெட்ட முடியாது. அப்போ எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும். எப்போ உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வெட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த பூமியில் மரங்கள் இருக்குது.
அப்படின்னா அந்த கற்காலத்தில் எவ்வளோ மரம் இருந்திருக்கும், அப்போ எவ்வளோ உயிரினங்கள் இருந்திருக்கும். புலிகளெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே பார்த்தாலும் மரம், புதர், எங்கே புலி இருக்குது, எங்கே சிங்கம் இருக்குது, நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன் மலைகள்லேருந்து நம்ம கீழே இருக்கிறோம், காடுகளில் ஏன் வசிப்பதில்லை? அங்கே எங்கே புலி இருக்கும், எங்கே சிங்கம் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது, நம்மளால் பாதுகாக்க முடியாது. அது தப்பிச்சு ஓடிடவும் செய்யும். இங்கே ஊர்காட்டுக்குள்ளே ஒரு சிறுத்தை வந்துச்சுன்னா, சிங்கம் வந்துச்சுன்னா, நம்ம அதால் விரட்டி பிடிக்க கூட முடியும். ஏதாவது கூண்டு வச்சு பிடிக்க கூட முடியும். ஏன்னா இது சமவெளி பகுதி. இதெல்லாம் மனிதர்கள் உருவாக்குனது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நமது பாதுகாப்பிற்காக இந்த பூமியை நம்ம மரங்களை வெட்டி சமவெளிகளாக உருவாக்கி, இது மனிதர்கள் குடியிருக்கிற பகுதி, விவசாயம் செய்கிற பகுதியாக நம்ம மாற்றணும். அப்போ தான் நமக்கு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் நமக்கு பிற உயிரினங்களிடமிருந்து நல்ல பாதுகாப்பு கிடச்சிது. நல்ல பிற உயிரினங்களை நல்லா வேட்டையாடணும், விரட்டி விரட்டி வேட்டையாடணும். இன்றைக்கி அது அந்த ஆயுதங்கள் துப்பாக்கியாக மாறுது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுகிற அதிகாரப்பூர்வமாக நீங்கள் யானைகளையோ, சிங்கங்களையோ, புலிகளையோ, நரிகளையோ, ஓநாய்களையோ கொல்வதற்கு அனுமதி. காரணம் அவைகள் மனித குடியிருப்புகளுக்குள் வந்து விடுகிறது. வந்து மனிதர்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது. இரவு நேரங்களில் மனித குடியிருப்புகளுக்குள் சிங்கங்கள் உலாவுகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிங்கத்தை கொல்வதற்கு அனுமதி கொடுக்குறார்கள். சிங்கத்தை, புலியை சுட்டு கொல்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அப்போது அந்த மாதிரி இன்றைக்கி துப்பாக்கி இருக்குது, ஈஸியாக சுட்டுறாங்க. ஒரு ஹெலிகாப்டரில் பறந்துக்கிட்டு கடகடன்னு சுட்டு தள்ளிடுறாங்க பிற உயிரினங்களை. பூமியை தன் வசப்படுத்துகிறார்கள் மனிதர்கள். தனக்கு பாதுகாப்பானதாக மாற்றுகிறார்கள். அதை அப்படியே விட்டோம், ஐயோ பாவம் அவைகளுக்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்குன்னா அது நம்மளை வாழ விடாது. பிற உயிரினங்கள் நீங்கள் அவைகள் மீது பரிதாபப்பட்டு அவைகளுக்கும் பூமியில் இடம் பெற்றிருக்குன்னா அது நினைக்குமா, நாம் நினைக்கிற மாதிரி அது நினைக்குமா? நினைக்காது. அது நம்ம உணவாகத்தான் பார்க்கும், நம்மளை வேட்டையாடிட்டு போயிடும். அதனால்தான் நமது பாதுகாப்பிற்காக பிற உயிரினங்களை கொல்வது தவறில்லை. நமது சுய பாதுகாப்பு இல்லை என்றால் அவைகள் நம்மை கொன்றுவிடும். நமது பாதுகாப்பிற்காக நமது இன்னொரு மனிதரே கொல்லலாம். ஒருத்தர் நம்மளை கொலை பண்ண வர்றாரு அப்படின்னா நம்மளை பாதுகாத்துக்கிறக்க நம்ம அவரை கொல்றதுல தப்பு இல்லைன்னு தான் சட்டம் சொல்லுது. அதுபோல தான் இந்த மனிதர்கள் உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு இந்த பூமியை தன் வசப்படுத்துகிறார்கள். வசப்படுத்துறதுக்கு இன்னும் வெறும் உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை, அளவுக்கு அதிகமான அறிவு தேவை, உலோகங்களுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் தேவை, பழி உணர்ச்சி தேவை. அப்போ தான் அந்த உலோகத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி இந்த பிற உயிரினங்களை கட்டுப்படுத்தணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற உணவு தான் இந்த சமையல் உணவு. இந்த சமையல் உணவு என்ன பண்ணுது அப்படின்னா நமது பயத்தை அதிகப்படுத்துகிறது, நமது கோபத்தை அதிகப்படுத்துகிறது. என்ன பயம்? நோயை தரக்கூடிய உணவு. நோயை தந்து எப்படி பயத்தை அதிகப்படுத்துறது? உங்களை மரண பயத்தை காட்டணும். இந்த சமையல் உணவு நமக்கு மரண பயத்தை காட்டுகிறது, நமக்கு நோயை தருகிறது, நோய் வரும் என்கிற அச்சத்தை தருகிறது. அப்போ நமக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. பயம் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு கோபமும் அதிகமாகும். ஒருத்தர் உங்களை கோபத்தில் குத்த வர்றாருன்னா அல்லது அடிக்க வர்றாருன்னா அவர் உள்ளுக்குள்ளே பயப்படுறாருன்னு அர்த்தம். அந்த பயத்திற்கான பாதுகாப்பு தான் கோபம். அந்த மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? பயத்தை அதிகப்படுத்துகிறார்கள். மரணத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள். நோயை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது நீ அல்பாயுசில் செத்து போயிடுவ. நீ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா 120 வருஷம் உயிர் வாழ்வ. சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா நீ ஒரு 80 வயசு வரைக்கும் தான் உயிர் வாழ்வ. அப்படிங்கும்போது நமக்கு அப்போவே ஒரு மரண பயம் வந்துடுதுல்ல. அல்லது அந்த மாதிரி 80 வயசு வரைக்கும் கூட ஆரோக்கியமாக இருக்க மாட்டேன். 40 வயசில் உனக்கு நோய் வந்துடும். மீதி 40 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் நீ நோயால் தான் அவஸ்தைப்பட போகிற. அப்படிங்கும்போது இந்த சமைத்த உணவுகளை பார்த்தாலே நமக்கு பயம் வருமா வராதா? அதை சாப்பிட்டாலே நமக்கு பயம் வருமா வராதா? அந்த பயத்தை தான் உருவாக்குறாங்க. சமைத்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் மனிதர்கள் மரண பயத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். மரண பயத்தை உருவாக்கி அதற்கு எதிரான ஒரு கோபத்தை, அப்போ அந்த அளவுக்கு கோபமும் அதிகமாகுது. அந்த கோபத்தை வைத்து பிற உயிரினங்களை கட்டுப்படுத்துகிறார்கள், பிற உயிரினங்களை வேட்டையாடுகிறார்கள். அதற்கு அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. வெறுமனே கையை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இந்த பிற உயிரினங்களை எப்படி கட்டுப்படுத்துறது? அப்போ என்ன நம்ம ஒரு சிங்கமாக இருந்தோம் அப்படின்னா, சிங்கத்தை போல் நமக்கு விரலில் கூர்மையான நகங்கள் இருந்தால், வாயில் பல் எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பிற உயிரினங்களை கடித்து கொன்றுடலாம். ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ புத்தியை யூஸ் பண்ணி உலோகங்களை கண்டுபிடிக்கணும், ஆராய்ச்சி பண்ணி உலோகங்களை அதுக்கெல்லாம் காரணம் நமது கோபம் அதிகமாகியது, நமது பயம் ஆகியது. அந்த அதிகமான பயத்தை தரக்கூடியது இந்த செத்துப்போன சமைச்ச உணவு சாப்பிட்டா நமக்கு பயம் அதிகமாகும், கோபம் அதிகமாகும். அந்த மாதிரி அப்போ அந்த கோபத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி உலோகங்களை கண்டுபிடிக்கிறோம், ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறோம், துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறோம்.
இன்றைக்கி இந்த இந்த பூமியை நமக்கு பாதுகாப்பான ஒரு பூமியாக மாற்றுகிறோம். எங்கே போனாலும் இன்றைக்கி தைரியமாக நடந்து போகிறோம். தைரியமாக சிங்கத்தை பற்றின பயம் இல்லை, புலியை பற்றின பயம் இல்லை. ஒரு கிராமமாக இருக்கட்டும், ஒரு நகரமாக இருக்கட்டும், பசுமையான கிராமமாக இருந்தால் கூட எனக்கு புலியை பற்றின பயம் இல்லை. நான் இன்றைக்கி ஒரு கிராமத்தில் தான் வசிக்கிறேன். எனக்கு ஒரு சிறுத்தையை பற்றின பயம் இல்லை, கரடியை பற்றின பயம் கூட இல்லை. அதே மலைவாழ் கிராமமாக இருந்தால் அங்கே பயம் இருக்குது. அங்கே சிறுத்தை வரும், ஊருக்குள்ளே வந்துடும். அங்கே யானைகள் வந்து விடும். மலைவாழ் கிராமம், மலையை ஒட்டிய மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமம். ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், ஒரு மலையில் போய் வசிக்கிற மக்களிடம் கேட்டு பாருங்கள், கரடி எத்தகைய பயத்தை தரும் என்று. கரடி, சிறுத்தைகள், புலிகள், யானைகள்லாம் எத்தகைய பயத்தை தரும் என்று அவர்களிடம் கேட்டு பாருங்கள். அங்கெல்லாம் பேச்சே வராது. ஒரு மரண பயத்தோட இன்றைக்கி நம்ம நல்லா பேசுகிறோம் அப்படின்னாலே நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்தில் வாழ்கிறோம். இந்த பழங்குடி மக்கள்லாம் பேச்சு அவங்களுக்கு வராது. காடுகளில் வாழ்கிற மக்கள் அவங்க பேச்சே கிடையாது, அங்கே மொழியே கிடையாது. வெறும் சத்தம் தான், டிக் டிக் டொக் டொக் ஊ ஊ இந்த மாதிரி ஒலிகளை தான் எழுப்புறாங்க. அங்கே மொழியே கிடையாது. காரணம்னா அங்கே பேசவே முடியாது. ஏன்னா அங்கே மரண பயம் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வசிக்கிற ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் சிறுத்தைகள் நடமாறுகிறது, சிங்கங்கள் ஒன்று ஊருக்குள்ளே பூந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? அமைதியாக இருப்பீங்க. பேசணும், சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஏதாவது வேலை இருக்குது, வேறு வழியில் பண்ணிட்டு தான் வரணும்னா வெளியே முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுவீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பயப்படுவீங்க. அப்படி தான் இந்த மலை அடிவாரங்களில், மலைகளில் வசிக்கிற பழங்குடி மக்கள், இந்த ஆப்பிரிக்க மக்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம், புலி, சிறுத்தைகள் வாழ்கிற பகுதியில் வாழ்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு பேசுகிற ஆர்வமே வராது. அந்த உறவுமுறை இதெல்லாம் கிடையவே கிடையாது. வெறும் சத்தம் தான், ஒலிகள் தான். அவங்களுக்கு அங்கே மொழியே கிடையாது, எழுத்தே கிடையாது. நாம் ஏன் எழுத்தை கண்டுபிடிக்கிறோம், மொழி நல்லா திருத்தமாக பேசுகிறோம் அப்படின்னா பாதுகாப்பான பகுதிகளில் வசிக்கிறோம். அதனால தான் நம்மளால் நல்லா பேசுகிறோம், நிம்மதியாக எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஏரிக்கரையில் படுத்து தூங்குகிறோம், ஒரு மரத்தடியில் படுத்து நம்மளால் தூங்க முடியும். நம்மளை எதுவும் சிங்கம், புலிகள் எதுவும் வருவதில்லை, வராது அப்படிங்கிற நினப்பு. நம்ம அந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். நமக்கு சாதகமாக அந்த பூமியை மாற்றி வைத்திருக்கிறோம். அதனால் சமைத்த உணவுகள் தான் அந்த அளவுக்கு அதிகமான பயத்தை தருகிறது, அளவுக்கு அதிகமான கோபத்தை தருகிறது, மரண பயத்தை தருகிறது சமைத்த உணவுகள். அதன் மூலம் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பாதுகாப்பிற்கான ஒரு வழியை பிடித்து உலகங்களெல்லாம் கண்டுபிடிச்சி, ஆராய்ச்சி பண்ணி, ஆயுதங்களை கண்டுபிடிச்சி, இன்றைக்கி நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் வாழ முற்படுகிறோம். இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றியாச்சு. அப்போ இப்போ கூட நம்மக்கிட்ட ஒரு இது இருக்குது, என்னென்னா இன்னமும் நமக்கு பிற உயிரினங்களை பற்றி அச்சம் இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா 2040 இந்த இயந்திர அறிவுகளும் செயலிழந்துடும். செயலிழந்த பிறகு இந்த வனத்துறையெல்லாம் வனத்துறையும் செயலிழந்துடும், அரசாங்கம் செயலிழந்து விடும். மனிதர்கள் எல்லாம் தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், மின்சாரம் எல்லாம் உற்பத்தி நின்றுவிடும். வாகனங்கள் உற்பத்தி எல்லாம் நின்றுவிடும். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் மகிழ்ச்சியாக வாழ்வதில் கவனம் செலுத்துவார்கள். அந்தந்த வயசுக்கு தகுந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு 16 வயசில் காதலிக்கணும்னு நினைப்பாங்க, 18 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க, 20 வயசில் குழந்தை பெற்றுக்கணும், அப்புறம் 20 வயசு 40 வயசில் தாத்தாவாகிடுவாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ போகிறாங்க. இதை வாழணுன்னா நீ ஒரு இன்ஜினியரோ டாக்டராவோ உன்னால் இருக்க முடியாது. இந்த வாழ்க்கைங்கிறது இதில் முழுக்க ஈடுபாடு, எப்பவும் கணவன் மனைவி நெருக்கமாக இருக்கணும், அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வரப்போகுது. அதனால் இந்த இயந்திர அறிவியலும் ஃபெயிலியர் ஆக போகுது. ஃபெயிலியர் ஆனவுடனே நம்மக்கிட்ட மிச்சம் மீதி இருக்கிற ஆயுதங்கள், மக்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. இந்த அரசாங்கங்கள் இன்றைக்கி மக்களை கட்டுப்படுத்தி தான் இந்த வனப்பகுதிகளில் சிங்கம், புலி, கரடிகள்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் உயிரோடு இருக்குது. இந்த முதுமலை காட்டில் இவ்வளோ புலிகள் இருக்குது, முதுமலை காடு அல்லது கொடைக்கானல் காடு, வீரப்பன் அவர் வாழ்ந்த காடு, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயிரினங்கள், இந்த சிங்கம், புலி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அங்கே சிங்கம் இருக்குதா என்னன்னு தெரில, புலிகள் இருக்குது, சிறுத்தைகள் இருக்குது. அப்படின்னா அதை கூட இனிமேல் என்ன பண்ணுவாங்க, இனிமேல் இந்த 2040 இந்த மனிதர்கள், இந்த அரசாங்கம்லாம் செயலிழக்கும் போது யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இன்றைக்கி யானைகளெல்லாம் 2040 மனிதர்கள் விட்டு வைப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா 2040 அப்புறம் நம்ம இந்த சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு 2040 அப்புறம் சமைத்த உணவுகளை சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா உப்பு தேவை. உப்பு கடற்கரையிலேருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வாகனங்களில் மூலம் ஏற்றுமதி செய்யப்பட்டு உலகம் முழுக்க பரவலாக விற்பனை செய்யப்படுகிறது. 2040 உங்களுக்கு வாகனங்களே இருக்காது, வாகனங்களே செயலிழந்துடும். அப்படி இருக்கும்போது உப்பு கிடைக்காது. உப்பு இல்லாமல் நீங்கள் சோறெல்லாம் சமைச்சு சாப்பிட ஆசைப்பட மாட்டீங்க. சமைச்சு சாப்பிட்ற அந்த வழக்கத்துக்கு தீப்பெட்டி ஒரு காரணம். தீப்பெட்டி சர்வசாதாரணமாக கிடைக்குது, அதனால தான் நெருப்பை பற்ற வைக்க முடியுது.
தீப்பெட்டி இல்லைன்னா நெருப்பை பற்ற வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும். அதனால் 2040க்கு அப்புறம் அந்த உலகமே செயலிழக்கும்போது சமைத்த உணவுகளை சாப்பிடுவது குறைஞ்சிக்கிட்டே வரும். சமைத்த உணவுகளை அப்போ ஒரு உணவு பஞ்சம் வேறு வரும். இன்றைக்கி கடைக்கு போனால் உங்களுக்கு அரிசி கிடைக்குது. எல்லா உணவையும் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து 2040 பணங்கிற நடைமுறை, வியாபாரங்கிற நடைமுறை, ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நின்று போய்விடும். அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு இருக்காங்கல்ல, அப்போ வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும். மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்படும். அப்போது என்ன பண்ணுவாங்க, காடுகளில் வாழ்கிற சிறுத்தைகள் எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா மாமிசம் இந்த சமைச்ச உணவுகளே சாப்பிட்டு பழகுனவங்க, திடீர்னால அந்த சமைப்பதற்கு உணவுகள் உங்களுக்கு கிடைக்காது. உப்பு கிடைக்காது, அல்லது வந்து உப்பு கிடைக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது அரிசி கிடைக்காது, கோதுமை கிடைக்காது. ஏன்னா இங்கே நிறைய எல்லாருமே விவசாயம் பண்ணல. விவசாயம் பண்ணுறவங்களே கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் வேறு தொழில் தான் வேறு தொழில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2040 அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது எல்லாருமே விவசாயம் செய்ய வேண்டிய அவசியம் வருது. விவசாயம் பண்ணி அவங்க உணவை உற்பத்தி பண்ணாலும், இந்த சமைத்த உணவுகளே சாப்பிட்டு பழகுனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாமிசம் சாப்பிட்டு பழகுனோம், அவங்களுக்கு மாமிசம் கிடைக்காது. கடைக்கு போனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கசாப்பு கடைக்கு போனால் 1 கிலோ மாட்டுக்கறி கொடுங்க, 1 கிலோ ஆட்டுக்கறி கொடுங்கன்னு வாங்குகிறோம். மாமிசம் சாப்பிட்டு பழகுனவங்க இன்றைக்கி மானெல்லாம் ஏன் வேட்டையாட மாட்டேன்றாங்க, காட்டு விலங்குகளை ஏன் அரசாங்கம் தான் காரணம். அப்போ அரசாங்கமே செயலிழக்கும்போது இந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்கு இப்போ உலகத்தில் இருக்க 800 கோடி மனிதர்களும் அன்னைக்கு 2040 கண்டிப்பாக 1000 கோடி ஆகிடும். 1000 கோடி மனிதர்களும் மிச்சம் மீதி இருக்கிற சிங்கம், புலி, கரடி, யானைகள், காட்டெருமைகள் எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இன்றைக்கி நமக்கு தாராளமாக உணவுகள் கடைகளில் கிடைக்குது. எல்லாமே செயலிழக்கும் போது, பணங்கிற நடைமுறை செயலிழக்கும் போது உணவு உற்பத்தி யாரும் விவசாயிகள் யாரும் நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது விற்பனை ஆகாது. அப்படிங்கும்போது உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பம்பு செட்டு தேவை, தண்ணி தேவை. பம்பு செட்டு எல்லாம் செயலிழந்துடும். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி கடந்த காலங்களில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருந்தது, ஒரு வறுமை இருந்தது உலகம் முழுக்க. இன்றைக்கி நிறைய இயந்திரங்களை வச்சு தாராளமாக உணவை உற்பத்தி பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் பேர் தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் தாராளமாக உணவு தாராளமாக இருக்குது. காரணம் இயந்திரங்கள். அப்போ இந்த இயந்திரங்கள்லாம் செயலிழக்கும்போது நாம் 1000 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த பூமியில் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை 2040 சந்திப்போம். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களிடம் இருக்கிற ஆயுதங்களை எடுத்துகிட்டு போயிட்டு வேட்டையாடுவாங்க. அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கங்கள் இருக்காது. எல்லாரும் அவங்க விருப்பம்தான், உன் விருப்பம்தான். நீ மானை வேட்டையாடுவதும் சரி, முயலை வேட்டையாடுவதும் சரி, புலியை வேட்டையாடுவதும் சரி, சிங்கத்தை வேட்டையாடுறது, யானையை வேட்டையாடு, அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு நிலைமை வரப்போகுது. அப்போ மிச்சம் மீதி இருக்கிற உயிரினங்கள், நமக்கு மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உயிரினங்களை மனிதர்கள் மிச்சம் மீதி இருக்கிற உயிரினங்களை வேட்டையாடி விடுவார்கள். மிச்சம் மீதி இருக்கிற சிங்கங்கள், மிச்சம் மீதி இருக்கிற மனிதர்களுக்கு ஆபத்தாக என்ன காரணத்துக்காக மனிதர்கள் மனிதர்களாக மாறினாங்க, குரங்குகளாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கி மனிதர்களாக மாறினதுக்கு காரணமே இந்த பிற உயிரினங்கள் நம்மை வேட்டையாடும் போது நமக்கு ஏற்படுகிற மரண பயம். அதுதான் நமக்கு மனம் என்கிற நோயை உருவாக்கிச்சு. மனம் என்கிற நோய் தான் நம்ம மனிதராக மாறணும். அப்படி இருக்கும்போது அப்போது அந்த உயிரினங்களை தான் நம்ம மனிதராக மாறுவதற்கு இந்த சிங்கம், புலி, கரடிகள் இதுதான் காரணம். அப்போ அதை திரும்ப இந்த பூமியில் கொஞ்சம் கூட இல்லாமல் வேட்டையாடுவதற்கு அதிக வாய்ப்புகள் எப்போ வருது அப்படின்னா இந்த 2040க்கு அப்புறம் வருது. ஆனால் எங்கே வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, சில இடங்கள் இந்த அமேசான் காட்டுப்பகுதி, அந்த பிரேசிலில் இருக்கிற அந்த அமேசான் காட்டுப்பகுதி இருக்குல்ல, தென் அமெரிக்காவில், அந்த பகுதியில் அது ஒரு பெரிய நாடு, 2-3 இந்தியாவுக்கு சேர்ந்தது. வெறும் காடுகளாக இருக்கிற பகுதிகள். இந்த அமேசான் காட்டுப்பகுதிங்கிறது வந்து ஒரு இந்தியா முழுக்க அடர்ந்த காடுகளாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே மனிதர்களால் போகவே முடியாது. அங்கே வந்து கருஞ்சிறுத்தைகள் இருக்குது, வேங்கைகள் இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, கொடுமையான விலங்குகள்லாம் இருக்குது. அதை வந்து மனுஷங்களால் உள்ளே போக முடியாது. அங்கே வந்து மனிதர்களால் உள்ளே போக முடியாது. அதனால் அங்கே இருக்கிற உயிரினங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவைகள் வெளியில் வந்து மனிதர்களை வேட்டையாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு ஆபத்தான பகுதி. அந்த பகுதியை நம்மளால் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் உலகத்தின் வேறு எந்த பகுதி, காட்டுப்பகுதி, அங்கே இருக்கிற மிருகங்கள், சிறுத்தைகளை 2040 அப்புறம் மிச்சம் மீதி இருக்கிற சிங்கம், புலி, சிறுத்தைகளை வேட்டையாடுவதற்கு அமேசான் காடுகளை தவிர பிற பகுதிகளில் உள்ள பகுதிகளில் வேட்டையாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. அதை எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்ருவாங்க. மிச்சம் இருக்கிற இப்போ கூட வந்து ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் வந்து அங்கே மக்கள் ரொம்ப வறுமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி யானைகளை கொல்வதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. குறிப்பிட்ட இத்தனை யானைகளை அவைகளை கொண்டு அவற்றின் மாமிசத்தை அந்த மக்கள் எடுத்து சென்றார்கள். யானை அந்த மாதிரியான ஒரு கதைகள்லாம் இருக்குது.
அப்போது உணவு பஞ்சம் தானே அதுக்கு காரணம். இன்றைய காலகட்டத்திலே அவங்க உணவு பஞ்சத்தில் இருக்காங்க. அதுக்கு என்ன தீர்வு கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த யானையை கொல்றாங்க. யானை கொல்வதற்கான அந்த மாமிசத்தை எடுத்து செல்லுங்கள் அப்படின்னா, மக்கள் எல்லாரும் போட்டி போட்டு கைகளில் வந்து வீச்சருவாளோட வராங்க. வீச்சருவாளோட வெட்டி வெட்டி மாமிசத்தை எடுத்துகிட்டு போடுறாங்க. அப்போ இன்றைக்கே எப்படின்னா 2040க்கு அப்புறம் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். எல்லாமே இயந்திரங்கள், மின்சாரம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். செயலிழந்து போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? அரசாங்கம் மக்களை கட்டுப்படுத்த முடியாது. அரசாங்கமே செயலிழந்துரும். அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே மக்களோட மக்களாக மாறும்பொழுது, அந்த அரசாங்க அதிகாரிகளாக இருந்தவர்களே என்ன பண்ணுவாங்க? மாமிசத்துக்காக பிற உயிரினங்களை வேட்டையாட ஆரம்பிச்சுருவாங்க. நரி எங்கே இருந்தாலும் சரி, நாய்களை கூட வேட்டையாடிருவாங்க. அந்த மாதிரி ஒரு உணவு பஞ்சம் வரப்போகுது. ஏன்னா 1000 கோடி மனிதர்கள் 2040ல் இருப்பாங்க. 1000 கோடி மனிதர்களுக்கும் இன்றைக்கி உணவை எப்படி சப்ளை பண்ணுறாங்க? விவசாயம் இயந்திரங்கள் மூலமாக, டிராக்டர் மூலமாக, எல்லாம் பயங்கரமாக இயந்திரங்கள் மூலமாக நிறைய உணவை உற்பத்தி பண்ணி நம்ம உணவு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? வாகனங்கள் எல்லாம் நின்று போச்சு, தொழிற்சாலைகள் எல்லாம் நின்று போச்சு, டிராக்டர் எல்லாம் நின்று போச்சு, உப்பு கிடைக்காது, பெரிய உணவு பஞ்சம். ஆனால் 10% பேர் தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு 100 கோடி பேர் தான் அந்த உலகத்தில் 200 கோடி பேர் தான் விவசாயம் பண்ணுறாங்க. 800 கோடி பேர் விவசாயமே பண்ணலை. 200 கோடி பேர் உற்பத்தி பண்ண உணவை தான் நாம் சாப்பிட்டுட்ருக்கோம் இயந்திரங்களின் உதவியோடு. அப்போ இன்றைக்கி 1000 கோடி பேரும் வேலைவாய்ப்பு இல்லாமல் போவார்கள். மீதி 800 கோடி பேரும் 2040 அப்புறம் வேலைவாய்ப்பு கிடையாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இவர்களுக்கு உணவு தேவை. அப்போ என்ன பண்ண மாமிசம்தான், பிற உயிரினங்களை தான் வேட்டையாடுவாங்க. முதல்ல சுதந்திரமாக சுற்றி திரிஞ்சு மான், சிங்கம், புலி, கரடின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சுத்தமாகிடும். இந்த உலகம் மனிதர்களுக்கு இன்னும் சாதகமாக பாதுகாப்பானதாக மாறும். பின்னாடி நடக்க போகிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் எங்கே மனிதர்களால் உள்ளே போய் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த அமேசான் காட்டுப்பகுதி இருக்குல்ல, அங்கெல்லாம் உள்ளே போக முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் பயங்கர கொசுக்கடியே உங்களை வந்து ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடும். உள்ளே நுழைய முடியாது. அடர்ந்த காடு வேறு. அது உள்ளே போகணுன்னா கூட உங்களுக்கு வந்து போட்டு, இயந்திரங்கள் தேவை. இந்த நீர்வழி போக்குவரத்து அங்கெல்லாம் நிறைய தண்ணியெலாம் இருக்கும். அதில் நீங்கள் போட்டெல்லாம் உங்களுக்கு தேவை. போட்டெல்லாம் 2040 செயலிழந்துடும். உங்களுக்கு பெட்ரோல், டீசல்லாம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் வந்து இந்த கற்காலத்தில் வாழ்ந்தவர்களைப் போல மாறிவிடுவார்கள். இயந்திரங்கள் உதவி இல்லை என்றால் மனிதர்கள் என்ன பாடுபடுவார்கள்? அப்போ அந்த அமேசான் காட்டுப்பகுதிகளுக்குள்ளே போகவே முடியாது. அப்போ அங்கே இருக்கிற சிங்கம், அது ஒரு பெரிய காடுன்னா எவ்வளோ சாதாரண காடு கிடையாது. அமேசான் காடு ஒரு இந்தியாவை போல் ஒரு 2, 3 இந்தியா சேர்ந்தது. அவ்வளோ பெரிய பரப்பளவு. 2 இந்தியா, ஒரு தென் அமெரிக்காவில் பெரும்பகுதி காடுகளாக இருக்குது. அப்படின்னா இந்த உலகத்துக்கே மழையை தருகிற, ஆக்சிஜனை தருகிற காடு அது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கிற உயிரினங்களை ஒன்றுமே பண்ண முடியாது மனிதர்கள். அந்த பகுதி பக்கத்தில் கூட வாழ முடியாது. காடுகளுக்குள்ளே போக முடியாது. அப்போ இந்த தென் அமெரிக்காங்கிறது ஒரு கண்டங்கிறதுனால, மற்ற உலகத்தின் பிற கண்டங்களில் வசிக்கிற கொடூரமான உயிரினங்களை மனிதர்களால் கொல்ல முடியும். பிற பகுதிகள் கூட அடர்ந்த காடுகளில் சிறுத்தைகள், சிங்கங்கள் தப்பிக்கிட்டு இருக்கும். அது குட்டி போட்டு பெருக்கும். அதனால் எதிர்காலத்தில் இன்றைக்கி நம்மக்கிட்ட துப்பாக்கி இருக்குது, உலோகங்களாலான ஆயுதங்கள் இருக்குது. அதை வச்சு நம்மளால் ஒரு சிங்கம், புலி, சிறுத்தைகளை கொன்று நமக்கு பாதுகாப்பாக வாழ முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு சிறுத்தையோ 1, 2 புலிகளையோ விட்டு வச்சிங்கன்னா அது பல்கி பெருகிவிடும். 2040 அப்புறம் அவைகளை வேட்டையாடுவது நமக்கு கஷ்டம். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட துப்பாக்கி இருக்குது. ஏன்னா அவைகளால் தான் நம்ம மனிதர்களாகவே மாறணும். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவைகளை ஏற்படுத்தின அந்த சிங்கம், புலி, கரடிகள் ஏற்படுத்தின அந்த மரண பயத்தில் தான் நமக்கு மனம்ங்கிற நோய் ஏற்படுது. அதனால தான் நமக்கு மனிதராக மாறணும். மனிதராக மாறினதுக்கு காரணமே பாதுகாப்பாக வாழணுங்கிறது தான். அப்போ நீங்கள் சிங்கம், புலி, கரடிகளை இப்போவே நீங்கள் துப்பாக்கி இருக்குது அப்படின்னா, இப்போவே அவைகளை இல்லாமல் செய்வதற்கு என்னென்ன முயற்சி செய்ய முடியும்? வான்வெளி இப்போ வந்து அமேசான் காடுகளில் நீங்கள் தரைவழியில் போக முடியாது. வான்வழியாக போக முடிஞ்சு ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணுங்கள். நான் என்னுடைய யூகம் தான் என்னுடைய கருத்து தான். கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் இருக்குதுல்ல. அதனால் நான் சொல்கிறேன். அதனால் வந்து அந்த மாதிரி பிற உயிரினங்களை விட்டு வச்சிங்கன்னா, அது 1, 2 ஆகும், 2, 3 ஆகும், 4 ஆகும், பெருகிடும். பழையபடியே அது வந்து பெருகிடும். அதை வந்து ஒரு புலியெல்லாம் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. புலியை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால், சிங்கத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் உங்களுக்கு ஆயுதங்கள், நவீன ஆயுதங்கள் தேவை. துப்பாக்கிகள் தேவை. துப்பாக்கிகள் நம்ம கண்டுபிடிச்சதே அவைகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான். அவைகளை கொல்வதற்காக தான். அந்த பூமியில் எங்கே போனாலும் நீ தைரியமாக வாழலாம். நீ சிங்கத்தையெல்லாம், புலியெல்லாம் ஒரு 4 புலியை விட்டு வச்சிட்டிங்கன்னா, அது இன்னும் 4 புலி 10 புலியாக மாறும். அப்புறம் வந்து உங்கள்கிட்ட வந்து அதை கட்டுப்படுத்த முடியாது. சிங்கமோ புலியோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னா, அதை உங்களால் என்ன பண்ண முடியும்?
உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய துப்பாக்கி இருந்தால் கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஓடி ஒளிஞ்சிரும். துப்பாக்கிய தூக்கிட்டு எவ்வளோ தூரம் தான் ஓடுவீங்க? அடர்ந்த காடுகள். வான்வழியா கூட வர முடியாது. மரங்கள்லாம் மறைச்சிரும். அதனால சிங்கம், புலி, கரடிகள் அவைகளெல்லாம் வந்து நீங்க அவ்வளோ ஈஸியா விட்டுட்டீங்கன்னா, அது மனித இனத்தையே காலி பண்ணிடும். 10 புலிகள விட்டீங்கன்னா, அது 10 புலி 20 புலியா மாறும். 20 புலி 40 புலியா மாறும். 1000 புலியா மாறும். அதனால சிங்கம், புலிகளை இப்பவே உங்கள்ட்ட நவீன ஆயுதங்கள் இருக்கு. சுத்தமா இல்லாம பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா, இந்த பூமி நமக்கு இல்லை என்றால் அவை மனிதர்களை கடித்துவிடும். மனிதர்களை சாகடித்து, மனிதர்களை வேட்டையாடத் தொடங்கிவிடும் பிற்காலத்தில். அப்ப நம்ம எதுக்காக இவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணோம்? எல்லாம் பாதுகாப்புக்காக தான். பாதுகாப்புக்காக தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால வந்து என் கருத்த தான் நான் இங்க பதிவு செய்றேன். ஏன்னா இந்த கருத்த சொல்றதுக்கு கூட இங்க சுதந்திரம் இல்ல. ஏன் இந்த மாரி கருத்து சொன்ன? அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதற்காக நான் சொல்றேன். என்னுடைய கருத்த நான் சொன்னேன். உங்க கருத்து இருந்தா, இதற்கு மாற்று கருத்து இருந்தா நீங்க சொல்லுங்க. அதுதான் சரியான அணுகுமுறையா இருக்கும். அதனால வந்து அ என்ன பண்ணணும்? நாம எதிர்காலத்தில என்ன பண்ணணும்? எதிர்காலத்தில நமக்கு இருக்கிற அச்சுறுத்தல் என்ன? அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, எதற்காக நம்ம மனிதரா மாறணும்? அப்ப நாம என்ன பண்ணணும்? எதுக்காக இந்த மாரி உலோகங்களெல்லாம் கண்டுபிடிச்சோம்? பாதுகாப்புக்காக தான் உலோகத்த கண்டுபிடிச்சோம். மேலான பாதுகாப்பை பெற வேண்டும். இந்த பூமியை தன் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் உலோகத்தெல்லாம் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சுட்டு நம்ம அதற்கான முழுமையான பலனை, இலக்கை நாம் அடையவில்லை. இன்னும் மிச்ச மீதி சிறுத்தைகளையோ, சிங்கங்களையோ, புலிகளையோ நீங்க விட்டு வச்சீங்கன்னா, அது பல்கி பெருகிவிடும். எதிர்காலத்தில் மனிதர்கள் மீண்டும் கற்காலத்தை நோக்கி செல்கிறார்கள். உலோக உற்பத்தி 2040 அப்புறம் நின்று போய்விடும். இரும்புகளை உற்பத்தி பண்ணுற அந்த நடைமுறை நின்று போய்விடும். செம்புகளையும் உலோகங்களையும் அப்போ அதன் பிறகு நம்ம கைவசம் இருக்கிற இரும்புகள் இருக்குல்ல, இரும்பு ஆயுதங்கள், இதுதான் நமக்கு பாதுகாப்பு. கைவசம் இருக்கிற உலோகங்கள், தண்டவாளங்கள், தண்டவாளம்லாம் இரும்பு. கைவசம் இருக்கிற கத்தி, அருவாள், ஈட்டி, கடப்பாரை, இதுதான் நமது ஆயுதம். இதை வச்சுக்கிட்டு தான் எதிர்காலத்தில் மனிதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். தங்களை கொல்ல வருகிற பிற உயிரினங்களிடமிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது அது எவ்வளவு எந்த அளவுக்கு பிற உயிரினங்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன்னா நமக்கு பிற உயிரினங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு துப்பாக்கியெல்லாம் தேவை. சிங்கம், புலி, கரடிகள், இதெல்லாம் சிறுத்தைகள், இவைகள்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு துப்பாக்கி தேவை. அதனால தான் துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறான். மனிதர்களை கொல்வதற்காக. இப்போ வந்து அமெரிக்காவிலலாம் துப்பாக்கிய விற்பனை அங்கே அனுமதிக்கப்படுகிறது. எதுக்கு? மனிதர்களை கொல்வதற்காகவா? இல்லை. அமெரிக்காங்கிறது மிகப்பெரிய பரப்பளவுள்ள ஒரு பகுதி. அங்கே 30 கோடி பேர் தான் வசிக்கிறாங்க. மீதி பகுதி எல்லாம் காடுகள் தான். பல்வேறு தட்பவெட்ப பாலைவனமும் அங்கே இருக்குது, காடுகளும் அங்கே இருக்குது. அதனால் அங்கெல்லாம் ஓநாய்கள் எல்லாமே அதிகம். அதனால் உங்கள் பாதுகாப்புக்காக ஓநாய்கள் வருது, புலிகள் வருது அப்படின்னா நீங்கள் அவைகளை தாக்கி உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அதனால தான் அங்கே துப்பாக்கிகள் அனுமதி. வேட்டையாடுவதற்காக தான் அங்கே துப்பாக்கிகள் தேவைப்படுகிறது. வெறும் கத்தி மட்டுமே போதும். நமக்கு வந்து இங்கே சிங்கம், புலி, கரடி அச்சுறுத்தல் இல்லை. அதனால தான் இங்கே துப்பாக்கி அனுமதிக்கப்படலை. நம்மக்கிட்ட ஈட்டி, அருவா, கத்தி அந்த மாதிரி இருந்தால் போதும். ஆனால் அமெரிக்காலாம் அப்படி கிடையாது. இந்தியாங்கிற சின்ன பரப்பளவு, இங்கே 140 கோடி பேர் இருக்காங்க. அமெரிக்கா வந்து இந்தியாவோட 2-3 மடங்கு பெரிய ஒரு நாடு. அங்கே 30 கோடி பேர் தான் இருக்காங்க. ரொம்ப வளமான ஒரு நாடு. அதனால் அங்கே மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற கரடிகள், புலிகள், சிறுத்தைகள், சிங்கங்கள் அங்கே அதிகம். ஓநாய்கள் அங்கே அதிகம். நரிகள் அங்கே அதிகம். அதனால தான் வந்து அவைகளிடமிருந்து மனிதர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். காடுகளில் தான் அங்கே வசிக்கிறாங்க. அமெரிக்காவே காடுகள் தான். நகரங்கள் இருக்குது அப்படின்னா, அப்புறம் அதன் வெளிப்பகுதி எல்லாமே காடுகள் தான். காடுகளில் அங்கங்கே வீடு கட்டியிருப்பாங்க. அதனால் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் துப்பாக்கி வச்சுக்கோங்க. அதனால தான் துப்பாக்கி அங்கே விற்கப்படுகிறது. மனிதர்களை கொல்வதற்காக அல்ல, பாதுகாப்பிற்காக, சுய பாதுகாப்பிற்காக. அரசாங்கமே பிற உயிரினங்களை கொல்வதற்கு அங்கே அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இல்லைன்னா அங்கே விவசாயமே பண்ண முடியாது. அங்கே அமெரிக்காவிலலாம் பிற உயிரினங்களை கட்டுப்படுத்தலை, ஓநாயை கட்டுப்படுத்தலை அப்படின்னா, ஓநாயை கட்டுவாங்கல்ல, விவசாயமே பண்ண முடியாது. மனிதர்களுக்கு மிகவும் பெரிய ஆபத்து அது. அதனால் எதிர்வரும் காலத்தை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். அதனால் வந்து அதற்கு தகுந்தாற்போன்று நாம் இப்பொழுது விரைந்து நாம் செயல்பட வேண்டும். என்ன நோக்கத்துக்காக நம்ம மனிதராக மாறணுமோ அந்த நோக்கத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டும். ஒரு பாதுகாப்பான இந்த பூமியை நமக்கு பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும்.